ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். அம்மா, இன்னும் நீங்க சாப்பிடலையா? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா நிக்கிறியே. உங்க நாடகத்துக்கு நாளையோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அம்மா, உங்களதான். ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. காலையில இருந்து நீங்க சரியாவே இல்லம்மா. உடம்புக்கு ஏதாச்சும் செய்யுதா? நான் வேணா சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. மனசுக்கு என்னம்மா? எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல. திவ்யாவும் நம்ம கிட்ட வந்துட்டா. இனி என்னம்மா? அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே தப்பா இருக்கே. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்லடா, 2 நாளாவே மனசு ஒரு சஞ்சலமா இருக்கு. அதான் நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. நான் மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போறோம். நாளைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு போக வேண்டாம், லீவ் போட்டுருங்கன்னு சொல்லுங்க. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு? இருக்குடா, அவசியம் இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா ஒரு சின்ன பரிகாரம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். அது இப்ப உடனே செஞ்சாகணும். என் மனசுல இருக்கிற அந்த பரிகாரத்தை நாளைக்கே பண்ணணும். அப்பதான் எல்லாமே சரியாகும். அதனால கோயிலுக்கு நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா போறோம். நீங்க எங்க இந்த நேரத்துல? முதல்ல நீ யாரா? எங்க அம்மா தான் ஏதோ பேச்சுக்கு இருன்னா நீயும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அங்கேயே இருக்க. இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து தங்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? தம்பி, உள்ள வந்த 2 நாள்ல எங்க அம்மாவை மொத்தமா உன் பக்கம் திருப்பிட்ட. பெத்த புள்ள என்ன விட உன்னதான் வசதியா பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சிவா சிவான்னு உன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ பெரிய திட்டத்தோட தான் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு நினைக்கிறேன். தம்பி, ரோட்ல போற வரவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. நீ விஷயம் புரியாம பேசிட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போ. என்ன கிளம்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? முதல்ல நீ ஏன் வீட்டுல இருந்து கிளம்பு. எங்க அம்மா மனசை மாத்தி கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கியா? அவங்க என்னடா நான் எவ்வளவு சொன்னாலும் நான் போயே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. என்ன எங்க கிட்ட இருந்து எங்க அம்மா பிரிச்சு கொண்டு போலான்னு பாக்குறியா? டேய், உனக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, எங்க குடும்பத்தை ஏன்டா பிரிக்கிற? சில விஷயங்களை என்னால வெளிப்படையா பேச முடியாது. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன பேச வைக்காத. ஏய், நீ தான்டா பேச வைக்கிற அயோக்கிய பயல. நல்ல மாதிரி நடிச்சு எங்க அம்மா எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போவ. அதுவும் என் தங்கச்சி ஒரு வயசு பொண்ணு, அவளையும் உங்க கூட கூட்டிட்டு போக பாக்குற. டேய், ரம்யா என் தங்கச்சி, தப்பா பேசாத. ஏய், என்ன உன் தங்கச்சியா? என்ன என் தங்கச்சியை தப்பா பாக்குற? நீ எல்லாம் ஒரு அண்ணனடா? டேய், ரம்யா என் தங்கச்சி. ஏய், ரம்யா எப்பறா உனக்கு தங்கச்சி? எதுக்கு நீ அவ்வளவு உரிமை எடுத்துக்கிற? என்ன நீ என்ன செத்து போன அண்ணா சிவராமனா? கேக்குறல, நீ என்ன என் செத்து போன அண்ணா சிவராமன்? ஆமாண்டா, நான் சிவராமன் தான். நீங்க எல்லாரும் செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற சிவராமன் நான் தான். நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். புரியல, நீ எங்க அண்ணன் சிவராமனா? ஆமாண்டா. டேய் பலராமா,
நான் தான்டா உன் அண்ணன் சிவராமன். உன் கூட பிறந்த அண்ணன் சிவராமன்டா. இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல முடியாம நான் எனக்குள்ளே வச்சு தவிச்சிட்டு இருக்கேன். அம்மாக்கு இந்த உண்மை தெரியும்டா தம்பி. அதனாலதான் அவங்க என்னை இந்த வீட்டை விட்டு போக கூடாதுடா, என் கூடவே இருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் சிவராமங்கிற உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க.